காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்போ பண்ணை பொன்னாக்கும் அவர் விவசாயி பெருங்குடி மக்களே, பெருங்குடி மக்களே வந்தீங்களே வராதீங்களே, கூத்து பார்க்க போட்டீங்களே போடாதீங்களே, உங்க ஆயால இல்லப்பா தூக்கத்துல கத்தல போட்டீங்களே போடாதீங்களே, என்ன விட்டீங்களே விடாதீங்களே. ஓய் இல்லப்பா என்ன தூக்கத்துல கொட்டாய் விட்டீங்களே விடாதீங்களே, இல்ல வயசுக்கு வந்தீங்களா வயசுக்கு வராதீங்களே, இல்ல இன்னைக்குதான் வரலாமா நாளைக்கு தான் வரலாமா என்று ஏங்கி துடிச்சு கொண்டிருக்கோம் எனது 75 பாட்டிமார்களே. முன்னாடி மூச்சுட்டு பேச்சு நீ செத்து போயிடாது. சரிப்பா சபையில சாகணும். சரி ஆணை பிறந்த அப்பமார்களே, பெண்களை பிறந்த அரும்பெரு தாய்மார்களே, பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளே அனைவற்ற பேருக்கும் ஸ்ரீ ஓம் சக்தி நாடக சபா கூலிப்பட்டி அல்லது பி சுப்பிரமணிய கவுண்டர் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் சபைக்கு முத்தான முதற்கண் வணக்கம். இந்த ஊருக்கு வந்து வெகு நேரம் ஆகி போச்சு. நான் ஒருத்தர பேசிட்டு இருந்தா சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அதனால என்கிட்ட பேசுறதுக்கு பாடி சட்டமா ஒரு ஆளை வந்து ஒட்ட சொல்லியா பாக்கலாம். மேல வருதியா
அடி புண்டா அடி அளவு புண்டா போ வணக்கம் 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 ஒட்ட சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் சரிங்க எல்லாம் ரசியா ஓடியாந்து ஒட்டத்துல பல விதை இருக்குது நீ எப்படி எப்படி ஒட்டுவேன் நான் 2019 முன்னாடிலாம் சபரிமா கொட்டிட்டு இருந்தேன் சரி எப்படி வேணாலும் என்ன கொரோனா வந்துச்சு பிடிச்ச பண்ண முடியல கொரோனா வந்துச்சு கொரோனா வந்த பிறப்பு சோத்துக்கு வழி இல்ல நம்ம கஷ்டப்பட்டோம் அதனால நாலு 5 வருஷமா 20ல இருந்து 5 வருஷம் ஆகுது ஆமாங்க குஞ்சினா குஞ்சிகால் வாதம் குஞ்சினா மூக்குல போய் அடிக்கும் மூக்குல ஆமா அதனால சௌரியமா உட்காந்து ஒட்டிக்கிறேன் கொரோனா ஊசி போட்டு காலெல்லாம் வலிக்குது ஊசி உட்காந்துட்டியா ஒரு சவுண்ட் வேண்டாம் ஏன்னா இந்த வைரமுனியப்பன் கோயிலுக்கு அவங்க நோம்பு போட்டு கூத்து பாப்பாங்களா நாரி போன சூத்து பாப்பாங்களா திரும்பி உட்காரு எந்த பக்கம் இந்த பக்கம் சரி உட்காந்துட்டா அந்த சூத்தியா பாப்பாரு இப்படி திரும்பி உட்காருறா சரி உட்காந்துட்டியா கையில வாயிட்டு ஓட்டுங்க உட்காந்துட்டேன் நடுவுல என்ன ஓட்ட கடவுள் கொடுத்த ஓட்ட ஆண்டவன் ஆண்டவன் கொடுத்த ஓட்ட அதெல்லாம் அடிக்க முடியல நாளை விடிய காலம் 5 மணிக்கு வா நான் அடிச்சு காட்டுறேன் அந்த ஓட்டைய அது ஒன்னாலே அடிக்க முடியாது யாராலையுமே அடிக்க முடியாது ஆமா கண்ண 2 கப்பன அடிக்க மூடு இப்படி மூணு அப்புறம் தெளிவு குடிப்பா நிலையம் கொடுத்துட்டா இப்படி மூடு ஆனா கையை ஓட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கணும் சரி மூடிட்டு கண்ணை மூடி சொல்றேன்னு கேளு ஏன்னா அது கட்ட மரத்து பாலு அப்படி நுர தும்பிட்டு வரும் ரவுண்டு கண்ணுல படிச்சுனா கூட கண்ணை வஞ்சி போயிரும் அதனாலதான் கண்ணை விரிக்க முடியுங்கிறேன் மூடிட்டுங்க நான் மத்தனக்காரனா எத்தனை நாளைக்கு ஊத்துறோம் எல்லாம் குடிச்சிட்டு போகுது எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு ஊத்தலாம குடிக்கிட்டுமா நம்ம கலப்பல வந்திருப்பேன் கோமாளி ஊத்து வச்சு சரி ஊத்துனா வாயில சிப்ப கட்டி வாயில கடவாய்க்கு கல்ல வச்சு நடுவைக்கு என்னத்தைய வைக்கிறேங்கிற ஒட்டுண்டா எங்க போகணும் தெரியுமா செம்மமலை கூத்தமலை அங்க போய் பிய பார்த்தா பின்னாடி அங்க போய் பார்த்தா பத்திரகாளி வரத்தால் பிறந்த நாடார் பெருங்குடி மக்கள் அதிகம் நாடார் எஜமான்கள் அதிகம் 4 பேருக்கு கீழே உட்கார வச்சு உட்கார வச்சுக்கோங்க ஆமா உட்கார வச்சு கையில கோட்டையை கட்டி கொடுத்து கட்டுறது பனைமரத்து கோட்டைய கையில கட்டி கொடுத்து எல்லாம் மரத்தை நல்லா கட்டி பிடிச்சி நீ என்ன பண்ணணும் நானுவா ஆமா பண்றேங்க மரத்தை நல்லா கட்டி பிடிச்சி நல்லா காலோட காலு பின்னி நல்லா உந்தி ஏறி மேல ஏறது 2 கைக்கு 2 பிடிக்கிறோம் எதா பிடிக்கிறான் மொளைய பனைமரத்து ஓலைய மேல பனைமரத்துல மேல ஏறி புட்ட குழம்புலாம் இருந்தது நல்லா துணி எடுத்துட்டு வந்த துவைக்க பனையேடு மேல ஏறது பனைமரத்து ஓலையை எட்டி பிடிச்சி கருக்கு தானே பிடிப்பாங்க கருக்கு எட்டி பிடிச்சி பணம் கொடுத்து செதுக்கி விட்டு செதுக்கிறது அப்படியே பட்டு தட்டி செதுக்கி உள்ள விட்டா அப்படியே சொட்டுன்னு ஓடும் முட்டியில சரிங்க அங்க போனா தான் ஒட்ட முடியும் இந்த ஊர்ல ஒட்டுனா கல்லு தெளிவு சுண்ணாம்பு தெளிவு சரிங்க இங்க ஊத்துனா முதுகுக்கு 10 பட்டு போயிருவேன் 6 தோல்ல சிட்டு வாயில எடுத்து விட்டுரு ஜாக்கிரதை எல்லாம் உனக்கு தான் வாயில விடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன்
என்ன பார்த்தா உங்களுக்கு அது மாதிரி தெரியுது. ஆமா ஆமா. அதனால போட போட்டுங்க. அதான் போயிட்டு உங்க வாய மாப்பிளைய கூத்து பாப்பா. எனக்கு கொள்ளக்கார அப்படி திரிக்கிறாரு. அவன் பொழைக்கிற மாதிரி இல்ல, நீ போயிட்டு நம்ம கரையா இருக்கிறவன. யோ ஓய் அதனால என்ன பார்த்து இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் உன்னை பாத்துக்கிறாங்க. நம்ம அவரை எப்பயுமே யாரும் பாத்துக்க மாட்டாங்க. அதனால அண்ணா ஓய் ஓய் உன்னை பார்த்து வாயா பங்காரு உனக்கு என்ன பங்கர கூட முன்ன முன்ன பாத்தியா? இல்லைங்க பாக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணுங்க அம்மா சூடு இருட்டா இருக்கணும். லைட்லாம் வீட்டுல இருட்டா தான் இருக்கும். ஏப்பா, அமாவாசை நாள் இருட்டா இருக்கணும். ஆனா அமாவாசை இருட்டு. ஆமா சரி சரிங்க. மாசானத்துக்கு போய் சுடுகாட்டுக்கு வரான். சுடுகாட்டு வரான். மாசான வேற சுடுகாடு வேறயா? ரெண்டு வந்துட்டான். சரி சரி போயிட்டு வரோம். வந்ததும் ஆயால மறைச்சு போடுறோம். யாரு அவங்க பாட்டியா? இல்லப்பா பெரியடிச்சு தெய்வத்தை. பெரியாண்டு சம்மன் பெரியடிச்சு அம்மன். பெரிய புலிகாரி பெரிய முனிவாரி. உருட்டுக்கு புலிகாரி. உருட்டு புள்ளிகாரி. உருட்டு புலிகாரியா? அப்படி புலிகாரி உருட்டு முளிகாரி. ஆயால மறைச்சு போட்டி அவன் பிடிக்கிறதுக்கு கையில பிடிக்கிறான். என்னது பெண்களை குடுகுடுப்பு குடுகுடுப்பு. சரிடா எடுத்து கையில பிடிச்சிட்டு அவன் கூதி எடுத்து பட்ட பட்டி கட்டிட்டு விபூதி இல்லப்பா விபூதி எடுத்து பட்ட பட்டி கட்டிட்டு நட்டட கூதியில பூந்து வீதியில போகிறது. நடு வீதியில பூந்து பங்கார நீங்க வேண்ட மாதிரி நான் வேண்டு போய் நான் வேண்ட மாதிரி நீ வேணும். சரி வா இந்தாண்டு வா. என்னமா உங்களுக்கு கரையார் நகரான இன்னைக்கு அப்படிதான் இருப்பாரு. நீங்க சொல்லு குடிக்கிறதுலாம் பிரச்சனை அல்ல கணேஷ் படி மாதிரி நிறுத்தணும். என்னடா அப்படி சொல்ற? நிறுத்துறேன் நிறுத்து இப்ப நிறுத்தணும். யோ ஓய் என்னயா நீ நிறுத்துற? நான் நிறுத்த பாரு. சாமி அடே காலத போலட்ட டெம்பரா நிக்குது. யோ சரி சொல்லுங்க. நல்லா புடிச்சுக்க. புடிச்சுக்க. அம்மா தாயே தாயே ஓமரா சத்தி பராசக்தி நானும் ஊருக்குள்ள பிச்சைக்கார ஆத்தா. ஆத்தாவா? ஆத்தா அட நானும் ஊருக்குள்ள பிச்சைக்கு ஒரு ஆத்தா. ஒண்ணு சொல்லிக்கிறதுக்குள்ள செம கூட்டம். இதுல பழங்க கொடுத்தாங்கல்ல அந்த தட்டு உள்ள தாங்குது. எடுத்துட்டு போய் ஒரு வசூல் பண்ணிட்டு வந்துரு. என்னது பிச்சை எடுக்கிற நீ? யோ ஓய் நீ சொல்ற மாதிரி தான் சொன்னேன். ஆமா சரிங்கண்ணா. வேண்டு வேண்டங்க. அம்மா சொல்லடி அம்மா சொல்லடி ஆனந்த் சொல்லடி ஆனந்த் சொல்லடி உக்கமட்டி மாறி குப்படி பாடி போய்ச்சல தூமுண்ட போய்ச்சல தூமுண்டே காத்தடிச்ச மறைஞ்சாயுது மறைஞ்சாயுது. நெருப்புக்கோள் வெள்ள முட்டை எடுது வெள்ள முட்டை எடுது. வெள்ள முட்டை எடுது கல் எடுத்து போட்டா மண்டை உடையுது. ரத்தம் வருதுடா ரத்தம் வருது. காளி மூலி கல்லுக்கட்டா வாடி கல்கத்தா வாடி கல்கட்டி வாடியா? கல்கத்தா வாடி சரி உனக்கு சாமான மூணு காலி யோ அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி அவதான் பங்கார கோணிங்கி. நான் பங்கார கோணி கிடையாது. என் பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா? பேக்ரவுண்ட பத்தி நான் நல்லாவே தெரியும். தெரியும். ஆமா தெரியுமா? ஒட்டுக்கு உதவாகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. யார் நானா? ஆமா. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? இந்த உலகத்திலேயே எங்க வீட்டுக்காரிக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் வேலை. பொண்டாட்டி மட்டுமா? ஆமா வேற யாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடையாது. பொண்டாட்டி அவ்வளவு பெரிய வேலையா? எங்க வீட்டுக்காரி வேலை மட்டும் தெரிஞ்சிட்டா நடராஜன்ல என்னத்துக்கு உங்ககிட்ட மத்தால அடிக்கிறாரு. என் கூட காலையில கூட்டு போயிருவேன் எங்க வீட்டுல. என்ன சொல்றீங்க? ஆமா இதே பெரிய ஆள் இருக்குது. கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றீங்க வைஃபுக்கு. ஆமா அதனால இதா கலெக்டரா? அதுக்கு மேல சிப் கலெக்டரா? அதுக்கு மேல தாசில்தாரா? அதுக்கு மேல ஆடியோவா? ஆடியோக்கு மேல வாத்தியாரா? வாத்தியாருக்கு வேலை எங்க கொடுத்ததே எங்க வீட்டுக்காரு தான். வாத்தியாருக்கேவா? ஆமா சரி போலீஸா? அதுக்கு மேல அதுக்கு மேல எஸ்பியா? அதுக்கு மேல என்ன வேலை? எல்லா வேலையும் சொல்லிவிட்டு எனக்கு தெரியுதா? அதுக்கு மேல தானே 100 நாள் ஏறி வேலை. எல்லா கலவிகளுக்குமே கொண்டாடிக்கிட்டு இல்ல. போய் வேட்டு போட்டு போய் ஏறி வச்சுட்டா போதும். ஆமா ஆமா ஏரி வேலை அது கவர்மெண்ட் வேலை தான். தப்பா ஒண்ணு நினைச்சுக்காத. எங்க வீட்டு பக்கத்துல 2 பாட்டிங்க ஏரி வேலைக்கு போவாங்க. வயிறு மேல சோத்த போட்டுட்டு ஏரி வேலைக்கு போனதும் ஆளுக்கு ஒரு சட்டி 6 சட்டியோ மண்ணாளிக்கு வெட்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாக்கு பை கீழே எடுத்து போட்டு வெள்ள பை கொண்டு போய் சாக்கு பை கீழே போட்டுட்டு எல்லாம் படுத்திட்டு கூட்டமா ஆமா எல்லாம் கூட்டமா படுத்திட்டு கடத்து மேல கையை வச்சுட்டு நாய் மேய்ச்சறாங்க. என்னடி புள்ள கந்தாயிட்டுக்கார பூவாய் வச்சுட்டாலாம். பூவாயிட்டுக்கார கந்தாய் வச்சுட்டாலாம். ஓமண்டாட்டி ஐச்சிக்காரன் வச்சுட்டாலாம். யாரு இல்ல அப்படி ஏரி வேலையில பேசிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி சொல்லி ஏரியில அப்படி பேசிக்கிறாங்க. எங்க போறாங்க யார் யார வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அது சொல்றது எல்லாம் அதான் ஏரி வேலையில. சரிண்ணா எங்க வீட்டுக்காருக்கு ஏரி வேலை. எனக்கு என்ன வேலை தெரியுமா? எனக்கு சர்க்கஸ் வேலையா? நான் சர்க்கார் வேலையா? இல்லப்பா சர்க்கஸ் வேலை. ஆனா பாம்பே சர்க்கஸா? ஆமா நாளது கீழே மல்லாட்டி போடுவியா? பல்ட்டி அடிப்பை கவுத்துமல் நடப்பை தொங்குவியா? ஆமா கவுத்துமல் நடப்பை. சின்ன பசங்க இருக்கிறாங்கல்ல எங்களை கூப்பிட்டு முன்னாடி ரெக்கார்ட் டான்ஸ் ஆட வைப்பேன்.
கேட்டாங்க காத்தால பாத்துக்கோங்க. இந்த கோவில் திருவிழா காட்டிக்கிறாங்க. அது மாதிரி நிகழ்ச்சியாக பார்க்க மாட்டாங்க. ஓப்பன் டைப்ல ஆறதெல்லாம் ஒரு வீட்ல முன்னாடி நீ பாத்துட்டு இருக்க. சரி போன போகட்டும். சரி போகட்டும். ஆமாங்க. நீங்க நாமளே பேசிட்டு இருந்தா ஆமா விடிய நேரம் ஆகும். அதனால நீங்களா யாரு என்ன ஊருக்காரு? நாங்கெல்லாம் நைட் வேலை சரிக்கு சுருக்கமா சொல்ல போனா நாடக வித்வான் கலை கூத்தாடிங்க. நீங்க தான் நாடகத்தெல்லாம் விக்கிறீங்க. ஆயக்கலை 64 கலையிலேயே கிராமிய கலை திருக்கூத்தாடிங்க. நீங்களா கூத்தாடி விட்டாரு சார். நாடகாரி என்ன ஒரு மதிப்பா ஒரு சொல்ல மாட்டியா? கூத்தாடிங்க கூத்தாடுறோம்னு சொல்லி தெரியா? என்ன நாங்க ஊருக்காரு கொடுக்குற காலத்துல குறுநரிச்சு வாங்கி திங்கிற புண்டையும் உங்களுக்கு மரியாதை ஏன்னா டோர் வச்சு கூட வழியில வந்து கூத்தாடி இருக்கிற. ஓய் சந்தேகம் சரி அப்படி இருந்தா வாத்தியாரோட சொல்ல நான் பாக்கலாம். வாத்தியார் வந்து பாரு வர சொல்லு வர சொல்லு. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறியா? இந்த கலை என்பது எல்லாரும் செய்ய முடியாது. கண்டிப்பா எல்லாருக்கும் அமையாது. அதனால எவ்வளவு ஒரு கவலையா இருந்தாலும் வெளியால உட்கார்ந்து நம்ம நாடகத்தை பார்த்தால் நம்ம மனதிலே உள்ள கவலை எல்லாம் தீர்ந்து வெளியால சந்தோஷமா அரமனை வீட்டுக்கு போகக்கூடிய கவலையை போகக்கூடிய கலை கூத்து. ஆமா ஆமா கலை கூத்துங்கிறதெல்லாம் திருவண்ணாமலை பக்கம் கட்ட கூத்துன்னு சொல்லி இப்ப கட்ட கூத்துன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா கிராமிய கலை எத்தனையோ கலைகள் இருக்கிறது. அதிலே ஒரு நூதனமான கலை இந்த கிராமிய கலை தெருக்கூத்து. ஆமா சரி மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் நாவல்ஸ் இப்படிப்பட்ட நாடகம் எல்லாம் படிச்ச ஆறுன கூத்தாடிகளும் செத்து போயிட்டாங்க. இப்ப வந்து இந்த சினிமா வருது பாரு, ராமாயி வயசுக்கு வந்துச்சா கருப்பாயி வயசுக்கு வந்துச்சா இந்த சினிமா வருது பாரு. அந்த மாதிரி இப்பத்த கூத்தாடிங்கெல்லாம் நீல முகக்காளி, சுடலக்காளி, திசகாளி, ஆறுமுகங்காளி, பத்திரகாளி, மாரியாயி வயசுக்கு வந்துச்சா மாரியாய்க்கு வளக்காப்பு இதெல்லாம் எங்கயா போய் சொல்றது? எங்கேயுமே சொல்ல முடியாது. கொடுமையா எங்க போய் சொல்றது? இப்படி சொல்லி ஜனங்களை வந்து அதாவது ஒன்னும் தெரியாதவங்களா ஆக்குறது. ஒண்ணும் தெரியாதவங்களாட்டு இருக்கிறது. ஏன்னா மகாபாரதம் ராமாயணம் சிலப்பதிகாரம் எல்லாம் படிச்சு வாத்தியர்களை வச்சு கத்து அதனுடைய ஆதி பூர்வம் தெரிஞ்சா அவங்க நாடகத்தை நடத்த முடியும். என்னமோ வந்தாங்க வேஷத்தை போட்டாங்க பேச சொன்னாலும் ஜனங்க ஏத்துக்கிறாங்க. அதனால அப்படி நாடக காலம் போய்கிட்டு இருக்குது. அப்படி அல்ல புராண காவியங்கள். இந்த புராண காவியம் எப்படி ஏற்பட்டது? பழங்காலத்துல ஆமா ஒரு ஊர்ல ஒரு வயோதியர் என்று சொல்லப்பட்ட பிராமணர். ஆமா இப்ப அதாவது ஊடு புண்ணியசனம் செய்யறோம், ஒரு கோயில் கும்பாபிஷேகம் செய்யறோம், ஐயருங்க வந்து புண்ணியசனம் செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி பிராமணர்கள் வேதம் ஓதக்கூடிய வயோதியர் அவங்கள கொண்டுட்டு வந்து ஊரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாமியை சோடிச்சு நிரந்தரமான பூஜையில ஆண்டவனை உட்கார வச்சு அந்த ஆண்டவனுக்கு முன்னால புராண காவியங்கள் படிப்பாங்க. உட்கார்ந்து படிக்கிறது. சரி அத ஜனங்கள்லாம் காதுல கேட்கிறது. இப்படிப்பட்ட புராணங்களை படிக்க அப்படிப்பட்ட புராணங்களை காதில கேட்டால் அந்த அங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய அம்மனுக்கும் மனம் மகிழும், மனம் குளிரும், பார்க்கக்கூடியவங்களுக்கும் செய்த பாவம் தொலையும். நாளடைவில் அப்படியே அந்த புராண காவியங்கள் படிப்பதை கேட்டு அப்படியே வேஷம் போட்டு ஆடி கூத்து தெருக்கூத்தா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது புராணங்களை படிச்சு அன்னைக்கு நாடகம் நடத்தினாங்க. அந்த புராண காவியங்களை ஆண்டவன் மனங்குளிர பார்த்தார், ஜனங்களை கேட்டார். இன்னைக்கு உண்மையை சொன்னா ஜனங்களும் ஏத்துக்க போறது இல்ல, உண்மையும் யாருக்கும் தெரிய போறது இல்ல. கொஞ்சதான் இன்னைக்கு செல்லும் காலம் கலிகாலம், கலிப்படுத்த சீமை. அதனால இந்த வைரமுனீஸ்வரர் சுவாமி ஆடி மாசம் பூச்சாட்டி பொங்கல் வைத்து ஆடி 18 தேர் ஊர்வலம் ஆண்டவன் அதாவது இளம்பரி வளம்பரியாக சுற்றி ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு முக்தி அளித்து அங்கே வந்து அமருகிறார். 18 பொங்கல் முடிந்தது. 18 பொங்கலுக்கு பிறகு இன்று 28
சுவாமி அடிகளார் அடிகளார். வைர முனீஸ்வருடைய சுவாமி அடிகளார் அவர்கள் நமக்கு நிச்சயதாம்பூலம் கொடுத்து புராண காவியங்களான ஒரு நாடகத்தை சிறப்பா நடத்தி ஏன்னா நாங்க வந்து இந்த தேர் விசேஷத்துல எந்த ஒரு விசேஷத்தையும் பார்க்க முடியாது எங்களுக்கு அலைச்சல். அதனால இந்த ஆடி 27ல நடத்தக்கூடிய நாடகம் சுவையான நாடகமா இருக்கணும், நாங்க பாக்குற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்து அப்படி என்று சொல்லி நிச்சயதாம்பூலத்தை கொடுத்தார். அதனால கேளுங்கள் மகாஜனங்களே, இன்று வைக்கப்பட்ட நாடகம் மகாபாரதத்திலே ஒரு புனிதமான நாடகம் கர்ணன் மோட்சம். கர்ணன் மோட்சம். ஆமா, அதாவதுங்க ஒரு மனிதன் வாழ்றதெல்லாம் பெருசல்ல, ஆனா பிறக்கிற அத்தனை பேர் சாவறோம். அந்த சாவு நல்ல முறையில கிடைக்கணும். எத்தனை பேர் கை வராம காலு வராம சோறு இல்லாம கட்டலோட கடந்துகிட்டு பேண்டுகிட்டு மண்டுகிட்டு இந்த கரும ஏன சாவுல இப்படின்னு கசப்பு ஏற்பட்டு போய் அதாவது மனிதன் பிறந்து வாழ்ந்து மறையும் பொழுது அந்த சாவு கொடுத்து வைக்கணும். அதுதான் நாம செய்த புண்ணியம். புதப்ப வந்தான் வந்து சாப்பிட்டு உட்கார்ந்து செத்து போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான ஒரு முதுநிலை மோட்சம். அதனால இன்று 16 நாள் வாஸ்தவம் இந்த ஆடி 18 பண்டிகை முடிந்தது. இன்று 27 நாள் விடிஞ்ச 28 ஆடி 28. ஆனா வச்சிருக்கிற நாடகம் 16 நாள் சண்டை முடிந்தது. ஆனா மகாபாரதம் ஆடியில் நடக்கல, மகாபாரதம் மார்கழியில் நடந்தது. மார்கழியில இருந்தாலும் ஆடி 18 வச்சு நாளைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. மகாபாரதம் 16 நாள் சண்டை முடிந்தது. இன்று 17வது நாள் மகாபாரதத்திலே கர்ணன் மோட்சம். கர்ணன் மோட்சம். அந்த கர்ணன் சாகும் போது ஸ்ரீமந்த சாசாத் எம்பெருமானந்த லோகநாயகர் நம்மளை எல்லாம் படைக்கப்பட்டவர் பிரம்மா. ஆண்டவன் பலி அளந்தது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம் பாத்தியா. பலி அளக்க கூடியவர் பரமசிவன். நீங்க அதாவது பெரிய சொல்லுவாங்க விளக்கண்ணி பூசிட்டு வீதியில ஓட்டு பரண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டணும். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் உனக்கு வருமானம் கிடைக்கும், இவ்வளவுதான் உனக்கு தொழில் அமையும் சொல்லி ஆண்டவன் அந்த சிவன் என்ன எழுதியிருக்கானோ நடக்கும். அதனால நமக்கு உண்ண உணவு கொடுத்து அன்றாலும் வாழ்க்கைக்கு சீவனம் கொடுக்கக்கூடிய சிவபெருமான். ஆமா, ஆனா வாழ்க்கையில பாவம் செஞ்சையோ புண்ணியம் செஞ்சையோ கருமம் செஞ்சையோ இதையெல்லாம் தண்டிக்க கூடியவன் கிருஷ்ணன். ஆமா, படைத்தல் காத்தல் அழித்தல் திருமூர்த்திகள். அதனால அந்த பகவானாகிய சாசாத் எம்பெருமான் 7 மலைக்கும் 7 மலையில உட்கார்ந்திருக்காரு. அந்த ஸ்ரீமந்த ரகுநாயகர் இடத்துல என் மேல் எனக்கு மனித பிறவி வேண்டாம், எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு? அந்த கூத்தினுடைய விளக்கம் கர்ணன் மோட்சம். கர்ணன் மோட்சம். எனக்கு மனித பிறவி வேண்டாம், நான் சாகும் போது எனக்கு சொர்க்க பதவி கொடு அப்படின்னு கேட்கிறான். அது கடவுள் என்ன சொல்றான்? அவனுக்கு எப்படி சொர்க்க பதவி கொடுக்கிறார் அப்படிங்கிறதான் அந்த கதையுடைய சாராம்சம். எல்லா நாடகக்கார மாதிரி சும்மா வந்து குதிச்சு விட்டு கத்தி விட்டு என்ன நாடகம் வச்சோம்னே தெரியாத போறதெல்லாம் இல்ல. மகாபாரதத்திலே ஒரு புனிதமான நாடகம் கர்ணன் மோட்சம். அதே போல ராமாயணத்திலே புனிதமான நாடகம் வாலி மோட்சம். வாலி சாகும் போது ஸ்ரீமந்த ரகுராமர் அதாவது கடவுளே மனித பிறவியாக பிறக்கிறார். அதுதான் ராமர். ஆமா, அந்த ராமர் கிட்ட வாலி சாகும் போது எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கிறான். ராமாயணத்துல சிறப்பான நாடகம் வாலி மோட்சம். மகாபாரதத்திலே 18 நாளிலே சிறப்பான நாடகம் கர்ணன் மோட்சம். இந்த புனிதமான அண்டா கொண்டா கழுவுறம்மா 3 பேர் என்ன ராமாயணம் கொஞ்சம் சத்தம் கவியா போடுங்க. 3 பேர் தெரிஞ்சு ஒரு ஆளவா 3 பேர் சத்தம் வந்து என்ன தூக்குது. ஐயோ சுவாமி, நத்த கத்துற என்னையே தூக்குது. அதனால உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டிய நாடகம். பாருங்க, இது வந்து ஒரு குடும்ப கதை. கர்ணன் பொண்டாட்டி புருஷனும் எப்படி பொழிச்சாங்க, எப்படி கர்ணன் சாகும் போது ஆண்டவனோட எப்படி வரம் வாங்குறான், அந்த கர்ணன் எப்படி தன்னுடைய உயிர் போகுது, கர்ணன் சாகும் போது இந்த பகவானோட மோட்சம் வீடு வாங்குற மாதிரி நம்ம நிச்சயம் பார்க்கணும். என்ன செஞ்சா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது வெளிகாலம் விளக்கம். அதாவது ஆடி 1ஆம் தேதி ஆரம்பிச்சாரு பகவான் அடிகளார். இன்னை வரல இல்லங்காத வெந்துகிட்டே இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்காங்க.
அதுதான் சிறப்பான அன்னதானம். சிறப்பான அன்னதானம். அதுதான் மோட்சத்துக்கு வழி. செய்யும் தர்மத்துக்கு ஒரு அதாவது எடுத்துக்காட்டு. அதனால இந்த கர்ணன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய கர்ணன் மோட்ச நாடகத்திலே அஸ்தாபர்த்தி ஆகக்கூடிய பனங்காமுடி சேகரன் துரியோதன மகாராஜர் சபைக்கு வருகிறார். அதற்கு முன்பதாக பெரியவர்களே, தாய்மார்களே, இது ஒரு புனிதமான நாடகம். நல்ல கதை. கசமசா பேசுனீங்கன்னா புரியாது. அமைதியாக தயவு செஞ்சு உங்களுக்கும் புரியும். எங்க நாடகத்தை பார்த்து எங்களுக்கு விடிஞ்ச நல்ல ஆதரவு கொடுத்து அதிகார இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னா அவருக்கு சந்தோஷம். என்னமோ கூட்டாங்க போனா அவருக்கு மனசு சங்கடம் கஷ்டப்படும். அதனால அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து எங்க நாடகத்தை பார்த்து நல்ல மதிப்பு மரியாதையோடு எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கியத்தை கொடுத்து புண்ணியத்தை தேடி போகுமாறு கேட்டுக்கொண்டு இந்த கர்ணன் மோட்சம் என்ற நாடகத்தை இந்த வைரமுனீஸ்வரர் கோயில் சார்பாக அடிகளாருடைய தலைமையிலே நாடகம் நடைபெறுகிறது. இப்பொழுது அஸ்தாபர்த்தி ஆளக்கூடிய மகராஜ் சபைக்கு வருகிறார்.